சரி, இந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 90 கிட்ஸ் ஆகட்டும், 1987க்கு அப்புறம் திருமண தடையால அவஸ்தைப்படக்கூடியவர்கள் ஆகட்டும், கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவ உணவுகளை தவிர்த்து நீங்க விரதம் இருந்து கால பைரவர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்தா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு விரைவில் 90 நாட்களுக்குள்ள அந்த திருமண பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அதை நீங்களே பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்காதீங்க. நீங்க செலக்ட் பண்ற இடத்துல இல்ல, உங்களை ஆப்போசிட் பார்ட்டி செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கலங்கிறத இங்க வேலை கிடையாது. உங்களை யாருக்கு பிடிச்சிருக்கு, யார் உங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அதனால அதை உணர்ந்து புரிஞ்சு உங்க வாழ்க்கையை நல்லா தேர்ந்தெடுத்துக்கோங்க. கண்டிப்பா அந்த கால பைரவரின் அனுகிரகமும் ஆஞ்சநேய பெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் விரைவில் திருமண பாக்கியத்தை தர வேண்டும் அப்படின்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி.